உலகத்திலே வாழ்கிற உலகத்தாரை விட நான் விசேஷித்தமானவன். காரணம், நான் ஆவிக்குள்ளாக இருக்கிறேன். நான் ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். ஆவியினாலே நான் பலப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே பலத்தை கொண்டு வருகிறது, எனக்குள்ளே விடுதலை கொண்டு வருகிறது, எனக்குள்ளே அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆகவே அந்த வார்த்தைகள் என்னிலே வளர நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யெகோவா நீசியே, யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தந்து நடத்துவீரே. யெகோவா நீசியே, யெகோவா நீசியே, என்னாலும் வெற்றி தந்து நடத்துவீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் ஜீவன் நாட்களெல்லாம் உம்மையே துதித்திடுவேன். உயிருள்ள காலமெல்லாம் உன் புகழ் பாடிடுவேன். என் ஜீவன் நாட்களெல்லாம் உம்மையே துதித்திடுவேன். உயிருள்ள காலமெல்லாம் உம்மையே பாடிடுவேன். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்னை நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள பிதாவே, வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை இந்த நாளில் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் ஆண்டவரே நீர் போட்ட விதைகள் வளரும்படியாக கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதியின் விளைச்சலை கொண்டு வருகிற பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான கனிகளை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ராஜா. தீவிரையை விதைக்காதவாறு நீதியை விதைக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. விதைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய நிலத்திலே பாதுகாக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, சாத்தானவர்களை எடுத்துக்கொண்டு போகாதவாறு பாதுகாத்துக்கிற அனுபவத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. நீதியின் விளைச்சலை பிள்ளைகள் காணட்டும் ஐயா. நீதியின் விளைச்சலை காண்பது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தோடு நடத்தப்படட்டும் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. சோத்திரம் ஐயா. குடும்பம் முழுவதும் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பம் முழுவதும் நீதியின் விளைச்சலை விளைச்சுகிற குடும்பமாய் மாற்றுவீராக ராஜா. சோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே நீதியின் பிள்ளைகளை சாட்சியோடு வாழும்படியாக தேவன் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சிரசிலே தங்கியிருக்கும்படியாக ஒவ்வொருத்தரும் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. சோத்திரம் ஐயா. ஆவிக்கு விதைக்கிறவன் ஆவிக்குரிய காரியங்களை அறுவடை செய்வான் என்று வேதம் சொல்வதாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய விதைகளை வளர செய்யட்டும் ராஜா. சோதரிக்கிறோம் ஐயா. இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய், இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய், இரவும் பகலும்
நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் ஐயா. தேவனுடைய வார்த்தையிலே நான் நிலைத்திருப்பேன், தேவனுடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வைராக்கியத்தை கொடுப்பீராக ராஜா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து பிள்ளைகளோட கடன் செல்லும், உடைய வார்த்தை பிள்ளைகளோடு செல்லட்டும். பிள்ளைகள் தங்கியிருக்கிற கூடாரத்திலே இந்த வார்த்தைகளை நிரப்புவீராக ராஜா. சோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையினாலே பிள்ளைகள் பிழைக்கட்டும் ராஜா. இந்த வார்த்தையினாலே கனிகளை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையினாலே பெரிய விளைச்சலை உண்டு பண்ணட்டும் ஐயா. அவரை சோதரிக்கிறோம் ஐயா. அதன் மூலமாக தேவனுடைய நாமம் உடைய வாழ்க்கையை மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிக்கிற மகிமை மக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே. உலகத்திலே வாழ்கிற உலகத்தாரை விட நான் விசேஷித்தமானவன். காரணம், நான் ஆவிக்குள்ளாக இருக்கிறேன். நான் ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். ஆவியினாலே நான் பலப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை அதை அபியாசப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே பலத்தை கொண்டு வருகிறது, எனக்குள்ளே விடுதலை கொண்டு வருகிறது, எனக்குள்ளே அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆகவே அந்த வார்த்தைகள் என்னிலே வளர நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தந்து நடத்துவீரே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தந்து நடத்துவீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் ஜீவன் நாட்களெல்லாம் உம்மையே துதித்திடுவேன். உயிருள்ள காலமெல்லாம் உன் புகழ் பாடிடுவேன். என் ஜீவன் நாட்களெல்லாம் உம்மையே துதித்திடுவேன். உயிருள்ள காலமெல்லாம் உம்மையே பாடிடுவேன். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நேசிக்கின்ற பரிசுத்தமுள்ள பிதாவே, வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை இந்த நாளே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்திலும் ஆண்டவரே நீர் போட்ட விதைகள் வளரும்படியாக கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதியின் விளைச்சலை கொண்டு வருகிற பிள்ளைகளாய், தேவனுக்கு பிரியமான கனிகளை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ராஜா. தீவிரையை விதைக்காதவாறு நீதியை விதைக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. விதைகளை கேட்பது மாத்திரமல்ல, அதை தன்னுடைய நிலத்திலே பாதுகாக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, சாத்தானவர்களை எடுத்துக்கொண்டு போகாதவாறு பாதுகாத்துக்கிற அனுபவத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. நீதியின் விளைச்சலை பிள்ளைகள் காணட்டும் ஐயா. நீதியின் விளைச்சலை காண்பது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தோடு நடத்தப்படட்டும் ஆண்டவரே. தேவன் பெரிய காரியங்களை
ராஜாவே ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பம் முழுவதும் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பம் முழுவதும் நீதி விளைச்சலை விளைவிக்கிற குடும்பமாய் மாற்றுவீராக ராஜா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலோகத்திலே நீதி பிள்ளைகளை சாட்சியோடு வாழும்படியாக தேவன் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. உடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய சிரசிலே தங்கியிருக்கும்படியாக ஒப்பந்தம் நான் ஜெபிக்கிறேன் ராஜா ஸ்தோத்திரம் ஐயா. ஆவிக்கிருந்து விதைக்கிறவன் ஆவிக்குரிய காரியங்களை அறுவடை செய்வான் என்று வேதம் சொல்வதாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவிக்குரிய விதைகளை வளர செய்யட்டும் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இரவு பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய், இரவு பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய், இரவு பகலும் தங்களுடைய நிலத்தை பாதுகாக்கிற பிள்ளைகளாய் பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் ஐயா. தேவனுடைய வார்த்தையை நான் நிலைத்திருப்பேன், தேவனுடைய வார்த்தையை நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு வைராக்கியத்தை கொடுக்கிறார்கள் ராஜா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும். தொடர்ந்து பிள்ளைகளோட கவனம் செல்லும், உடைய வார்த்தை பிள்ளைகளோடு செல்லட்டும். பிள்ளைகள் தங்கியிருக்கிற கூடாரத்திலே இந்த வார்த்தைகளை நிரப்புவீராக ராஜா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையினாலே பிள்ளைகள் பிழைக்கட்டும் ராஜா. இந்த வார்த்தையினாலே கனிகளை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையினாலே பெரிய விளைச்சலை உண்டு பண்ணட்டும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதன் மூலமாக தேவனுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதிக்கிற மகிமை மக்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் அன்பும் ஐக்கியமும் என்றும் என்றும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் உண்மை உத்தமாய் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. சமாதானமாய் போகிறோம்.